வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உயர் அழுத்தத்தை குறைக்கும் ஹோமியோபதி மருந்தான ராவல்ஃபியான்னு ஒரு மெடிசன் நேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அருமையான மெடிசன்ஸ். ஸோ அந்த மருந்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹை பிபின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதயத்திலிருந்து ரத்தம் பம்ப் ஆகி மற்ற உறுப்புகளுக்கு பிரெயின், கிட்னி இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகும் பார்த்திங்களா. அப்படி போகும்போது இரத்த ஓட்டத்தில் வர ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் மூலமாக தான் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அழுத்தத்தை தான் ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர் ரெண்டு சொல்லுவோம். சிஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறது நார்மலாக 120 இருக்கணும், டயஸ்டோலிக் ப்ரெஷர் 80 இருக்கணும். ஸோ ஹை பிபிங்கிறது 140க்கு மேலேயும் கீழே 90க்கு மேலே அதிகமாக போகும்போது ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 140க்கு மேலேயும் ரொம்ப 200 அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ ஹை பிபி ஆகிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிபி அதிகமான என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிபி அதிகமாகும்போது இது ஒரு வகையான நோய் கிடையாது, இது ஒரு நிலை தான், உடலில் வர ஒரு நிலை தான். ஸோ இந்த பிபி அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ ஹார்ட்டில் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸில் ரொம்ப வீக்கமாகி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா கிட்னிக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி, அதே ஹெமரேஜி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, இஸ்கிமிக், ஹெமரேஜி. இஸ்கிமிக் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸில் ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டு அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாகி அதனால் வருது இஸ்கிமிக். அதுவே பார்த்திங்கன்னா சில சமயங்கள் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தமே வெளியே வருது, ஹெமரேஜிக்காக வரதான் ஹெமரேஜி ஸ்ட்ரோக். ஸோ இந்த மாதிரி உடல் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இதுவே ஹை பிபியான இந்த மாதிரி கண்டிஷன் வருது. அப்போ லோ பிபியான என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் கம்மியாயிரும். ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாகும் போதும் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான, அதாவது உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறைந்து போய் அதனாலேயே நமக்கு பாதிப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஹை பிபி, லோ பிபி அப்படிங்கிற கண்டிஷன் உடலில் இருக்கிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் ரொம்ப முக்கியமான மருந்து ராவல்ஃபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அல்கலைட்ஸ் நரம்பு மூலமாக, அதாவது நர்வஸ் ஸ்டிமுலேஷன், நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவிட்டியை ஸ்லோ பண்ணி ஹார்ட் ரேட்டை குறைக்கும், பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணிவிட்டு அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால சில சமயங்களில் பிரெயினில் அஃபெக்ட் ஆகி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சீசோஃப்ரெனியா, ரொம்ப அஜிடேஷனாக இருக்குது, சிலருக்கு பயங்கரமாக ஆன்சைட்டி இருக்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கும் இந்த மருந்து கொடுத்திங்கன்னா அருமையாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஹை பிபி இருக்கிறவங்க உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகிட்டு இந்த மருந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்க முடியும்னு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக எங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணலாம். ஹோமியோபதி மருந்துகளும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.